ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நாங்கள் மூளை வறுவல் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், மூளை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மேலே இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 மூளைங்க. அப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி, நல்லா பழமாக பார்த்து மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் இது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு தனியா பவுடரு, உப்பு, அப்புறம் மிளகு பவுடர். வாங்க செய்கிறது பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். நல்லா கொஞ்சம் இது பண்ணும்போது கொஞ்சம் பச்சை வாசனை போகும். இது நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த இது மிளகு வறுவல் சூப்பராக இருக்கும் ஃப்ரை. அதுக்கப்புறம் இந்த தக்காளி கொத்தமல்லி போடலாம். இல்லை, நல்லா இது கொஞ்சம் மசஞ்சி வரட்டும். இந்த மசாலா போட்டால் நல்லா மசஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த எல்லா மசாலாவும் போட்டுடுறேன். நல்லா கொஞ்சம் மசஞ்சி வரட்டும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிரேவி வேணான்னா நீங்கள் நல்லா சுண்டி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா பாருங்கள், மசாலா போட்ட உடனே எப்படி தக்காளி நல்லா இதாகிடுச்சு, மசஞ்சிச்சு. எப்போவுமே தக்காளி போட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க, அப்போ தான் நல்லா மசஞ்சி வரும் தக்காளி. உங்களுக்கு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி போடலாம். தண்ணி போட்டு கொதி வரட்டும். இந்த மூளை நாங்கள் போடலாம். இதில் பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. இந்த மூளையை நாங்கள் போடலாம். இதில் நல்லா இதாகட்டும். நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நாங்கள் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் மேலே போட்டுக்கலாம், லைட்டாக. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி வேண்டானா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி பதம் வச்சுக்கோங்க. எனக்கு இது போதும், நான் ஆஃப் பண்ணிடுறேன். வாங்க பார்க்கலாம். சூப்பரான மூளை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மூளை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம. ஷாலா ட்ரை பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.